வெல்கம் டு மூவி மீடியம் மக்களே. இன்றைக்கி நாம் தமிழில் இருக்கக்கூடிய டாப் 5 அண்டர்ரேட்டடான தமிழ் படங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த படங்கள் எல்லாமே வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஆனால் செம்மையாக இருக்குங்க. இது வந்து முழுக்க முழுக்க என்னோட ரெக்கமெண்டேஷன். உண்மையிலே இந்த 5 படங்கள் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சரி வாங்க, என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் 5வதாக பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன எனக்கு எண்டே கிடையாது அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு கேப் டிரைவராக இருக்கார். அவரோட லாஸ்ட் பிக்கப்பை முடிச்சுட்டு வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கும்போது அந்த லாஸ்ட் கஸ்டமர் ஒரு பிஸ்னஸ் லேடி வராங்க. அவங்கள இவர் ட்ராப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த லேடி அவங்க வீட்டுக்கு அந்த கேப் டிரைவரை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. ஒரு டீசெண்டான த்ரில்லர் மூவின்னு சொல்லுவேன் இதை. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒர்த் வாட்சான படம் தாங்க. வெறும் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ தனியாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மெச்சூர் அடல்ட்ஸான படம். இந்த லிஸ்ட்டில் 4வதாக பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன விடியமுன் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்க்கும்போது, ரேகாங்கிற ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அவங்க வந்து ஒரு 12 வயசு பொண்ணை அந்த ப்ராஸ்டியூஷன்லேருந்து காப்பாற்றுறாங்க. பட் ஆனால் இவங்கள ஒரு கும்பல் வந்து தேடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து இவங்க அந்த பொண்ணை காப்பாற்றுனாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து உண்மையிலேயே ஒரு போல்ட் அட்டம்ப்ட்னு சொல்லுவேன். அண்ட் டேபு ஸ்டோரியும் கூட. அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் இதில் ஹீரோயின் அண்ட் சின்ன பொண்ணுக்கோட பாண்டிங் வந்து சூப்பராகவே இருக்குங்க. அதை வந்து நல்லாவே காட்டியிருந்தாங்க. இந்த மூவியில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்குங்க. மற்றபடி ஒரு ஒர்த் வாட்சான படம் தான், நீங்கள் நம்பி பார்க்கலாம். பட் ஃபேமிலியோட பார்க்க முடியாதுங்க. மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான படம். அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்டில் 3வதாக பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன கொன்றால் பாவம் அப்படிங்கிற படம் தான். இது வந்து ஒரு கன்னட மூவியோட அஃபிஷியல் ரீமேக். இந்த படத்தோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வறுமையில் வாழ்கிற ஒரு குடும்பம். அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் மாதிரி ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அதுதான் அந்த படத்தோட மெயின் பிளாட்டு. உண்மையை சொல்கிறாங்க, இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்பிரடிக்டபுளாக இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் சுத்தமாக. பேராசை பெருநஷ்டம் அந்த கான்செப்டை வச்சு தான் இந்த மூவியை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த மூவியை பார்க்கும்போது பாட்டி சொன்ன கதை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மூவியோட மேக்கிங்கும் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும். பட் ஒர்த் வாட்சான படம். மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான படம். அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை. இந்த லிஸ்ட்டில் 2வதாக பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன கடைசியில் பிரியாணி அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பாவை கொண்ட ஒருத்தரை அவரோட 3 மகன்களும் சேர்ந்து பழி வாங்கினாங்களா இல்லையா, அதுதாங்க இந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் பேஸ்டு ட்ராமா மூவியாக தான் வந்திருக்கு. இந்த மூவியில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரெக்கார்டிங், சினிமோட்டோகிராஃபி அண்ட் கேரக்டர்ஸ் டிசைன் பண்ண விதம் சூப்பராகவே இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி வந்து நீங்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே கேரளாவில் அடர்த்தியான காட்டுக்குள்ளே வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவியில் முக்கியமாக கதையை சொல்லுவாங்க. ஒரு நார்மலான ரிவெஞ்ச் பேஸ்டு கதை தான். அதை வந்து ஆஹா ஓஹோ இந்த மசாலாலாம் கலந்து ரொம்பவே இந்த ரவுடியெல்லாம் அடிக்கிற மாதிரி பண்ணாமல், ஒரு நார்மலாக மூவியை வந்து பார்க்கும்போது ரிவெஞ்ச் எடுத்தால் ஒரு மனுஷன் எப்படி எடுப்பானோ அதே மாதிரி வந்து நேச்சுரலாக வந்து இருந்தது இந்த கதையை பார்க்கும்போது. அப்புறம் இந்த மூவியில் முக்கியமாக மலையாளம் அப்புறம் தமிழ் இது ரெண்டுமே கலந்து ஒரு காம்பினேஷனாக ரொம்பவே கொடுத்துருந்தாங்க. அது வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்தில். அப்புறம் இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு இந்த படம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2017 ரோஹின் வெங்கடேஷன் இவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன அதே கண்கள் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பிளைண்டு. சுத்தமாக இவருக்கு கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் செஃப்பாகவும் இருக்காருங்க. அவர் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு ரெகுலராக வர அவளுக்கும் ஹீரோக்கும் லவ் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடுறா. மிஸ்ஸிங்கும் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவிங்க. வேறு லெவலில் இருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி ஆகட்டும், ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தரமாகவே பண்ணியிருந்தார். கிப்ரன் தாங்க இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருந்தார். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் கேஸ்ட் அண்ட் க்ரூவோட பெர்ஃபார்மன்ஸு எல்லாருமே நீட்டாக வந்து அவங்களோட ரோலை வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல தமிழில் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னா இந்த மூவியை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவி. அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க இந்த படத்தை. இதே மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான படங்கள், வெப் சீரிஸ் வந்து தெரிஞ்சுக்கிட மூவி மீடியம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஈஸ்வர். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.